கர்த்தர் நல்லவர். இந்த இந்த 2023 ஒரு பரபரப்பா சூப்பரா ஸ்பீடாவே போயிருச்சு. கர்த்தர் நல்லவர். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள போயிருச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம மெசேஜ்ல வெறும் ஸ்தோத்திரம் மட்டும்தாங்க. தேங்க்ஸ் கிவிங் மட்டும்தான். கர்த்தர் நம்மளை இந்த வருஷம் ஃபுல்லா கண்மணி போல பாதுகாத்து நடத்தியிருக்காங்க. எத்தனையோ பேர் போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஏமே எதற்காக? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்ம எதற்காக இருக்கிறோம்? கர்த்தரை துதிப்பதற்காகவே, கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்துவதற்காகவே இருக்கிறோம். இது ஒரு கட்டாயத்தினால் அல்ல, விசனத்தினாலும் அல்ல. என்னை இவ்வளவு தூரம் நடத்திருக்கீங்களா ஆண்டவரே, அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் நன்றி மட்டும் தான் சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நான் சொல்றேன் சில காரியங்கள்லாம், நான் சொல்றேன், வெறும் நான் சொல்லுங்க, தேங்க்யூ டேடி, எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஸ்க்ரீன்ல மேலே டிஸ்பிளே ஆகும் வசனங்கள்லாம். அந்த வசனத்தை வாசி இதுக்கெல்லாம் எனக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவீங்களா? பாருங்க, முதலாவது 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏமே தேவனுடைய சித்தம் என்ன? சிம்பிள்ங்க, நன்றி சொல்லுங்க போதும். ஏன்? மற்ற காரியத்தை தேவன் பார்த்துக்குவாரு. உங்களால ஒரு விஷயம் முடியல, அதனாலதான் நீங்க இந்த வருஷம் செய்யல. ஸோ அதுக்காக எதுக்காக கவலைப்படணும்? விட்டுருங்க. ஏன்? உங்களால முடியல, தேவன் பார்த்துக்குவாரு. உங்களால ஒரு விஷயம் முடிஞ்சிருக்குல்ல, அதை நீங்க செஞ்சிருக்கிறீங்கல்ல, அதை செய்ய வச்சது தேவன் தானே. ஸோ அதுக்காக நன்றி செலுத்துங்க, அவ்வளவுதான் விஷயம். எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்கள். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அப்போ நம்ம நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வியாதி இருக்கு, வியாதிக்காக கர்த்தரை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். இல்லைங்க, வியாதி என்னை விட்டு மாறப்போகிறது, அதற்காக நன்றி செலுத்தணுங்க. வியாதி வந்துருச்சுன்றதுக்காக நன்றி செலுத்தக்கூடாது. அநேகர் இந்த நாட்கள்ல தவறு பண்ணுகிறதே இந்த இடம்தான். எந்த இடம் அப்படின்னா, பிரச்சனைக்காக நன்றி செலுத்துவோம், இல்ல பாடுகளுக்காக நன்றி செலுத்துவோம். உபத்திரம் இல்லைங்க, உபத்திரவத்தின் அதிபதியே என்ன பண்ணியிருக்காரு? ரட்சிப்பின் அதிபதியே உபத்திரவப்படுத்தியிருக்காரு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஏமேன். அப்போ உபத்திரவத்தை இது மாறக்கூடியவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இது மாறும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி நம்ம நன்றி செலுத்தணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏமேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்க, தேவன் மகிமைப்படுவாராம். வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை நீங்க மகிமைப்படுத்துறீங்களா, அவரை நீங்க கனப்படுத்துறீங்களா, அப்போ அவர் உங்களை கனப்படுத்துவாரு. ஈஸிங்க. இந்த வாழ்க்கையில நீங்க ஃபேமஸ் ஆகணும், நீங்க கனப்படுத்தப்படணும், நீங்க மற்றவர்களால போற்றப்படணும்னா ஒண்ணுதான், கர்த்தரை கனப்படுத்திருங்க. கனப்படுத்திட்டா நீங்க கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். கொலோசியர் 1:13 ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எதற்காக ஸ்தோத்திரம் பண்ண போறோம்? இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ நாள்ல பாதாள குழியில நம்ம எப்பயோ மாண்டு போயிருப்போம். மாண்டு போகாமல் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா தூக்கி எடுத்திருக்கிறார். ஏமேன். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறீங்கல்ல, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, சங்கீதம் 28:6 சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு முறை நம்மளுடைய பிரேயர்ஸ்க்கு நம்ம ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஏமேன். பதில் கொடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் எல்லாத்தையும் பதில் கொடுத்திருக்கிறாருங்க. இன்னும் நம்ம பார்க்கலன்றதுக்காண்டியே விட்டுட்டு போக கூடாது. அடுத்த வருஷம் இதே வருஷம் நிறைவேறும். விட்டு போனது கண்டிப்பாக இந்த வருடங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைவேறும் என்பதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால டிக்ளேர் பண்றேன். இந்த வருஷம் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேட்டிருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு எழுதியிருக்குது. நம்ம ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லையா, அவர் கிருபையை எப்பொழுதுமே நம்மளை விட்டு விலக்கலையாம். நம்ம என்ன காரியங்கள் அவரை விட்டு ஜெபிக்காம இருந்த நாட்கள், உபவாசிக்காம இருந்த நாட்கள், அவரோடு நம்ம
பேசாத நாட்கள், அப்போ கூட அவர் கிருபை நம்ம விட்டு விலகலை. அதனால தான் நம்ம உசுரோட இருக்கோங்க. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு. வெற்றியை கொடுத்த அந்த கடவுளுக்கு, தேவனுக்கு நம்ம என்னதான் செய்ய முடியும்? நன்றி தான். இன்னைக்கு எத்தனையோ, இந்த வருஷத்துல எத்தனையோ சவால்களை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. எத்தனையோ பாதைகளை ஜெயித்து நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க உசுரோட இருக்கிறீங்க அப்படின்னா தேவன் வைத்த கிருபை தாங்க. நன்றி செலுத்துங்க வாயை திறந்து. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். உபாகமம் 8:10 சொல்லுதுங்க, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கிறீர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நம்மளுக்கு நல்ல தேசத்தை கொடுத்திருக்காரு, நல்ல பட்டணத்தை கொடுத்திருக்காரு, நல்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். எல்லாவற்றுக்காக என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். புசிக்கிறவன் தேவனுக்கென்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களால் தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று என்ன பண்ணுகிறான்? புசிக்கிறான். ரோமர் 14:6 சொல்லுகிறது. அப்போ நம்ம நல்லா சாப்பிட்டதுக்காகவே என்ன பண்ணணும்? 3 வேளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே, அந்த சாப்பாடுக்கான ஆகாரத்தை கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம என்ன பண்ணணுமா? நன்றி செலுத்தணுமா? சங்கீதம் 72:18 இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த வருடத்துல எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான மார்வலஸான காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். நான் பின்னாடி திரும்பி பார்க்கிறேன். எத்தனையோ 5 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நம்மளுடைய வாழ்க்கை இப்பொழுது இல்ல. தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எபேசியர் 1:3 சொல்லியிருக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தினாலும், உன்னதங்களில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதம் 68:35 சொல்லியிருக்குது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுத்திருக்காரு, சத்துவத்தை கொடுத்திருக்காரு. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? ஞானத்தை கொடுத்திருக்காரு, வல்லமையை கொடுத்திருக்காரு. அதற்காக என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். வேற எதுவும் நம்மளால செய்ய முடியும்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனாகிய தாவீதிற்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். அவருடைய கரங்களினால் அவருக்கு நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரும் அவர் தான், அதை செய்கிறவரும் அவர் தான். நம்ம வெறும் ரிசீவ் பண்றோம், நம்ம அதை அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல, எல்லாமே தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? வார்த்தையின் மூலமா கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? எல்லா சவால்களையும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த ஊழியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? இந்த ஊழியத்தை, உங்களை ஊழியத்துக்கு அழைத்து உங்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏற்படுத்தி இருக்காருல்ல. அதற்காக என்ன பண்ணுங்க? இப்பொழுதே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நன்றி செலுத்திக்கலாம். இல்ல, நான் இப்ப சொல்லவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தேங்க்யூ டாடி, இவ்வளோ விஷயம் நீங்க பண்ணியிருக்கீங்களா, தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, அப்புறம் என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையை கொடுத்திருக்காரு. ஆமென். பழைய உடன்படிக்கையில நம்ம மட்டும் இருந்தோம்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்க. ஏன்? 316 பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டியதை எல்லாவற்றையும் ஒருவர் கடைபிடித்து விட்டு நம்மளுக்கு பிரமாணம் அல்ல, அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கைக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு நன்றி செலுத்தலாம். பாருங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா? அனுபவிக்கும் போது ஒண்ணுமே என்னல்ல அப்படின்னா தள்ளத்தக்கது அல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம இருதயம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் எனக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்களா, எல்லாவற்றுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதில் கனப்படுவாராம். கனப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணப்படுவோம் அப்படின்னா இந்த பூமியில் கனப்படுத்தப்படுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவரை நீங்கள் கனப்படுத்த அவர் உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது ஒரு டிமாண்ட்
இல்ல. இது ஒரு ஆசீர்வாதம். நீங்க வந்து எளிய முறையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படின்னு கற்றுக்கொள்ளலாம் வேண்டாங்க. ஈஸி. பைபிள தொறந்தாலே அழகா ஈஸியா எது எதெல்லாம் நம்ம வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கற்றுத் தருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருடத்துல தேவன் உங்களை அப்படியாக ஆசீர்வாதமாக நடத்துவார். அதற்காக நம்ம புதிய வீடியோல நம்ம சந்திப்போம். வாக்குத்தத்த வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you.